வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பாருங்கள், தினம்தோறும் காலையில், மத்தியானம், நைட்டு 3 நேரமே சாப்பிட்றோம் இல்லைங்களா? சாப்பிட்ட பின்னாடி நம்மளுக்கு பாருங்கள், இந்த மோர் அப்படின்றது குடிக்கிற ஹேபிட் அப்படின்றது இல்லை. ஆனால் நம் முன்னோர்கள்லாம் பாருங்கள், மதியானம் சாப்பிட்ட பின்னாடி மோர் சாதம் அப்படின்னே வச்சாங்க. அதாவது சாம்பார் போட்டு சாப்பிட்றது, ரசம் போட்டு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் தயிர் இல்லை மோர் ஊற்றி சாப்பிட்றது, அப்படி ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அதுக்கும் மேலே மோர் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இஞ்சி மோர் அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. இது பாருங்கள், நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இன்றளவும் கிராமங்களில் நிறைய பேர் அது கொடுத்துட்டு வர்றது தான். இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வடநாட்டிலையும் பாருங்கள். இப்போ கூட நீங்கள் தாபாலாம் போனீங்க அப்படின்னா, சில தாபாவில், இந்த பஞ்சாபி தாபாவில், பெரும்பாலான தாபாவில் கிடைக்கும். இந்த மசாலா சாஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மசாலா சாஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நல்ல கொஞ்சம் மோர், அதாவது தயிர் ரொம்ப தண்ணி ஊற்ற மாட்டாங்க. ஒரு மீடியமாக ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் ஒரு மோர் மாதிரி. அதில் பாருங்கள், இந்த சால்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க அந்த பிளாக் சால்ட் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் சால்ட்டு, இஞ்சி, சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு அருமையான ஒரு ட்ரிங்க் கொடுப்பாங்க. உப்பு போடும்போது அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா சாஸ். அதே மாதிரி தான் நம்மளும் பாருங்கள், நம்ம முன்னோர்களும் இந்த மோர் சாதம் சாப்பிடாதவங்க, தயிர் சாதம் சாப்பிடாதவங்களுக்கு சாப்பிட்ட உடனே மோர் ஒரு கிளாஸ் குடிக்கணும் அப்படின்ற ஹேபிட் வச்சுருந்தாங்க. அது என்ன மோர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளும் அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும். நல்ல ஒரு துண்டு இஞ்சி எடுத்துப்பாங்க. இஞ்சி எடுத்துட்டு நல்லா இவ்வளோ கறிவேப்பிலை, இவ்வளோ கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மிளகுத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அந்த மோரில் கலந்துடுறாங்க. அவ்வளோதான். இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பச்சை மிளகா போடுவாங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா கலந்து மோரை கொஞ்சம் திக்காக வச்சிடுறது. சாப்பிட்ட பின்னாடி ஒரு கிளாஸ் அந்த மோரை குடிக்கிறது. இப்போ இந்த மோர், இந்த இஞ்சி கலந்த மோரை குடிக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பட்டர் மில்க். இந்த மோர் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பாருங்கள், இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் கலந்த ஃபேஸ் க்ரீம்ஸ் வருது, ப்ரோபயோட்டிக்ஸ் கலந்த ஹேர் ஆயில் வருது, ப்ரோபயோட்டிக்ஸ் கலந்த சீரம் வருது. இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இப்போ ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெலாம் போடும்போது இந்த ஸ்கின்னுக்கு அது ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குது, நல்ல நியூட்ரியன்ஸை கொடுக்குது. அதே மாதிரி தோலில் இயற்கையாகவே இருக்க நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது எல்லாத்துக்கும் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்க க்ரீமு எல்லாமே இப்போ வந்துடுச்சு, சீரம் எல்லாமே. இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் பாருங்கள், இயற்கையாகவே பார்த்திங்கன்னா, நம்ம சாதம் வடித்து முன்னாள் தண்ணி ஊற்றி மறுநாள் அந்த சாதத்தையும் அந்த தண்ணியும் குடிக்கும்போது அதில் ப்ரோபயோட்டிக்ஸ் ரிச் சோர்ஸாக இருக்குது. பழைய சாதம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, இந்த நீஸ் தண்ணி, அதில் ப்ரோபயோட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் புளிச்சு மறுநாள் எடுக்கும்போது அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அது 4 நாள் 5 நாள் புளிக்க விடக்கூடாது. இன்றைக்கி வச்சு மறுநாள். அதே மாதிரி தான் மோருக்கும். மோரில் அந்த ப்ரோபயோட்டிக் ஜாஸ்தி இருக்குது. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட் ஜாஸ்தி இருக்குது. ஆக இது குடலுக்கு நிறைய நல்லது செய்யுது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, இஞ்சி போடுறதுனால செரியாமை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த செரியாமை அப்படின்ற பிரச்சனையை இது மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த மோரில் கால்சியமும் ப்ரோட்டீனும் கொஞ்சம் சர்ப்ளஸாக கிடச்சிடும். அதுக்கும் மேலே நம்மளுக்கு அதில் பச்சை மிளகா போடுறோம், அதில் கேப்சிசின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் உடலுக்கு நல்லது செய்து. நம்ம பாருங்கள், இதில் நீங்கள் என்னென்ன போடுறீங்களோ அதை பொறுத்து தான். இஞ்சி போடுறோம், பச்சை மிளகா போடுறோம், கறிவேப்பிலை போடுறோம், கொத்தமல்லி போடுறோம். இந்த கறிவேப்பிலை கொத்தமல்லிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அயன் கிடைக்கும். ஒரு சிலர் புதினா போடுவாங்க, அந்த புதினாலையும் ஓரளவுக்கு அயன் அப்படின்றது கிடைக்கும். இந்த இஞ்சி கலந்த மோரை நம்ம இவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. அதுக்கும் மேலே இஞ்சியில் பாருங்கள், ZFKB அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல எங்கேயுமே ரணம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்க கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய தன்மை இருக்குது. உடலில் இருக்க டாக்ஸின்ஸை வெளியே தள்ளக்கூடிய விஷத்தன்மையை முறியடிக்கக்கூடிய தன்மை இஞ்சிக்கு அப்படின்றது இருக்குது. செரிமானம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி இஞ்சி கலந்த மோர் இஞ்சி மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பிட்ட பின்னாடி குடித்தா நல்ல செரிமானம் ஆகும். ஈவினிங்குள்ளே நல்ல பசி எடுக்கும். உடம்பும் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் உடம்புல அதிகப்படியான ஈரம் இருக்குது அப்படின்னாலும் இந்த இஞ்சி எடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இத்தனை விஷயம் இருக்குது இந்த இஞ்சி கலந்த மோரில். அப்போ நம்ம இதை மறந்துட்டோம். நம்ம யாரும் இப்போ சாப்பிட்றதே இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மோர் குடித்தாலே ஈரம் ஆகிடும், தலைவலி பிடிக்குதுங்க, எனக்கு சைனசைட்டிஸ் இருக்குது, அதனால் மோர் குடிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இப்போ சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னாலும் நிறைய புளிப்பான மோரை தான் நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ சைனசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு நிறைய வெயிலில் போகக்கூடாது, நிறைய புளிப்பு எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்னாள் மோர் தோய்ச்சி மறுநாள் காலையில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நீங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு மோர் குடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து அதை இந்த மாதிரி சாஸ், மசாலா சாஸ் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் குடிக்கலாம்.
குடிக்கும்போது நம்மளுக்கு புளிப்பு இருக்காது. புளிப்பு இல்லாதனால சைனசைட்டிஸை அதிகப்படுத்த முடியாது இல்லைங்களா? அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு இன்னொரு டவுட் வரும். எங்களுக்கு ரொம்ப ஈரம் ஆகிடுமேங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா, ஈரம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அதில் இஞ்சி போடுறீங்க, கொஞ்சம் மிளகு போடுறீங்க, பச்சை மிளகா போடுறீங்க இல்லைங்களா, சீரகம் போடுறீங்க. இவ்வளவும் போடும்போது அதில் ஈரம் அப்படின்றது ஆகவே ஆகாதுங்க. மோர் வந்து ஈரம் தான், ஆனால் இஞ்சி போடுறதுனால அது சம ஆகிடும். அதனால அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, பிள்ளைங்க மோரே குடிக்க மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. நம்ம தான் வந்து பழகணும். புரியுதுங்களா? நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள மோர் குடிக்க, நல்ல விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. பெரியவங்களுக்கே நிறைய பேருக்கு மோர் பிடிக்காது. நம்ம பழகணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு புரியும், அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கும் மீறி பிள்ளை வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க, மோரே குடிக்காது, என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம இட்லி தோசை வாத்துறோம் பார்த்தீங்களா, அதில் மோர் போட்டு நம்ம தோசை வாத்திக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த இட்லியில் வந்து கோதுமை இட்லியெல்லாம் கூட செய்யலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு முறை செய்யணும். கேவரி இட்லி, கோதுமை இட்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போ கோதுமை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கூட ரவை கொஞ்சம் சேர்த்து, தயிர் போட்டு, மோர் போட்டு நல்லா கலந்து மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கொஞ்சம் சோடா மாவு போட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும். இந்த மாதிரி அந்த மாதிரி பழகாத பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், கோதுமை இட்லி, கோதுமை தோசை, மோர் கலந்து, அதே மாதிரி பாருங்கள் கேவரி இட்லி, கேவரி தோசை, கம்பு இட்லி, கம்பு தோசை, இந்த மாதிரி நம்ம ஊற்றி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பழகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த மோர் நம்ம ரெகுலராக எடுக்கும்போது உப்பு கம்மியாக போட்டு எடுக்கும்போது பிளட் ப்ரெஷரும் குறையிறது அப்படின்றத பார்க்க முடியும். கொலஸ்ட்ரால் லெவல் குறையுது இஞ்சி ஜாஸ்தி எடுக்கிறதுனால. அதாவது இஞ்சி தினம்தோறும் எடுக்கிறதுனால பொதுவாக வந்து பாருங்கள், ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது காலையில் இஞ்சி, கடும் பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், ஒரு மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடக்கும் கிழவனும் கோலை வீசி குழாவி நடப்பானே அப்படிம்பாங்க. ஆக வந்து பாருங்கள், இந்த இஞ்சிக்கு இத்தனை விஷயம் இருக்குது. இஞ்சி வந்து பாருங்கள், நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும், அதே மாதிரி பிளட் ப்ரெஷரை குறைக்கும். உப்பு மட்டும் நம்ம அந்த மோரில் இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு இஞ்சி போட்டு கொடுக்கறது நல்லது. ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைங்க. ஆக இதில் வந்து பாருங்கள், இதுக்கும் மேலே இஞ்சி போட்டிருந்தால் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, செரிமானத்தை தூண்டுது, நுரையீரலில் சரி சேர விடாமல் பாதுகாக்குது, உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுது, உடம்புல இருக்க ஈரத்தை வெளியேற்றுது, உடம்பை வந்து நல்ல ஆரோக்கியமாக வைக்குது. இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள், கான்ஸ்டண்ட்டாக தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இஞ்சி டீ குடிங்க அப்படிம்போம். அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸோ இந்த இஞ்சி மோர் குடிக்கும்போது நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வரதான் செய்யும். ஆக இனிமேல் பட்டாவது இந்த சாஸ் அப்படின்றது குடிக்க பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு சாஸ் அப்படின்றது தமிழில் சொல்லணும் அப்படின்னா இஞ்சி மோர் குடிக்க பழகுங்க பிள்ளைங்களுக்கு. பழகாதவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தோசை, இட்லி அப்படி ஊற்றி கொடுங்க. தயிரை ஏதோ ஒரு ஃபார்மில் கொடுங்க. புரியுதுங்களா? தயிர் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பாலினோட வாசனையே பிடிக்காது, தயிரினோட வாசனையே பிடிக்காது, வேறு என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு ஃபார்மில் அதை மிங்கிள் பண்ணி, அதை ஹைட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி பழகுங்க. புரியுதுங்களா? ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்மோக்கிங் definitely kills the sperms, alcohol definitely kills the sperms. அதுக்கப்புறம் உங்களோட இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் நான் சொன்ன மாதிரி, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்டிமலாக வந்துட்டு ஒரு வெயிட் வச்சுக்கிறீங்க, நீங்கள் ஹெல்த்தியாக கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம போய் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம், நம்ம யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம போய் பார்ப்போம். நல்ல இவ்வளோ பெரிய வாழைப்பூவாக இருக்குது அப்படின்னா ஒரு கொத்து, ஒரு சீப்பு மட்டும் போதுமானது. குட்டி வாழை